நம்ம பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாடுகளுமே இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகம் இப்போதைக்கு விழுகாதுப்பா, பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குது, செம்மையாக ஏறிக்கிட்டே இருக்குது, எல்லாரும் இந்தியாவில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த நிலைமையில தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனால் திடீர்னு இந்திய பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறதுல நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், பல நிறுவனங்களுடைய ஷேராக இருக்கட்டும், ஈவன் ரிலையன்ஸ், டாடா இப்படின்னு சொல்கிற பல நிறுவனங்கள் சமீப காலத்தில் அவங்க இதுவரையிலும் சந்திக்காத அளவுக்கு பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். சும்மா உதாரணமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய பங்கின் விலை 4.3% குறைந்து அவங்களுடைய பங்குகளுடைய சந்தை மதிப்பு இந்த 3 தினங்களில் மட்டும் எவ்வளவு இடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 69,489 கோடி ரூபாய். மிகப்பெரிய நாட்டின் HDFC வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வங்கியினுடைய பங்கின் விலை 3.6% குறைந்ததனால் அவங்களுடைய சந்தை மதிப்பு 50,466 கோடி ரூபாய் குறைந்தது. நாட்டினுடைய மிகப்பெரிய சாஃப்ட்வேர் ஏற்றுமதி நிறுவனமான TCS பங்கின் விலை 4.1% குறைந்தது அப்படின்னு சொல்றதுனால அவங்களுடைய சந்தை மதிப்பு 49,000 கோடி ரூபாய் காலி. டோட்டலாக நம்முடைய ஷேர் மார்க்கெட்லேருந்து காணாமல் போன இல்லை இப்போதைக்கு நம்ம ஷேர் முதலீட்டாளர்கள் கையிலிருந்து போன தொகையின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 19 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க.